அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் தௌபா செய்ய போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரையில் வேண்டா வாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி கிட்டவாகி வரையில் வேண்டா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் தௌபா கேட்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா அடியான் செய்யக்கூடிய பாவங்களை, அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அவன் நாடினால் அதை மன்னிப்பான். அதனால தான் அல்லாஹு தாலா இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர். சக்கராத்தில் கடைசி மூச்சை விடும்போது தொண்டக்குழியில் ரூஹ் இருக்கும். தொண்டக்குழியில் அந்த டைமில் கான்னு ஒரு சத்தம் கொண்டு வரும். அது செல்ல கர்கரா அப்படின்னு சொல்கிறது. அந்த கர்கராவுடைய சத்தம் வரும் வரை அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். 100 கொலை செஞ்சவனை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். தாயை விட பன்மடங்கு இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதனால் நாங்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். இந்த சபையில் இருக்கிறவங்க யாரும் பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. எல்லோரும் பாவம் செஞ்சவங்க. எனவே இன்றைய நாளில் அல்லாஹ்விடத்தில் அழுது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. திடீரென்று ஒரு சஹாபி வந்தார் பள்ளிக்கு. அவர் அழுதே பள்ளிக்குள்ளே வந்தார். வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் அழுகிறீங்க என்று கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், வெளியில் ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கிறாரு, அவரை கண்டு எனக்கு அழுக வந்தது. நான் அவரை உள்ளே கூப்பிட்டேன், அவர் வரமாட்டிருக்கிறாரு அப்படின்னா. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வாலிபரை வர சொல்லுங்க அப்படின்னா. உடனே அந்த வாலிபர் உள்ளே வந்தார். வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? பள்ளிக்குள்ளே வராமல் ஏன் அழுகிறீங்க? இல்லை, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு பள்ளிக்குள்ளே வர முடியல, அதனால தான் நான் அழுகிறேன் என்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதீர்களோ அதனோடே அல்லாஹு தாலா உங்களோட எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான். எனவே அல்லாஹுவிடத்தில் ஒரு மனிதன் கெஞ்சி கதறி அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பை தருவான். மிக இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே நாங்கள் இப்போ தௌபாவை ஆரம்பிப்போம். முதலாவது நான் சொல்லித்தாரத்தை நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். அதுக்கு பின்னால் நான் துஆ கேட்கும்போது நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹு தாலா நம்முடைய தௌபாக்களை ஏற்று கபூல் செய்து நம் அனைவருக்கும் தௌபாவை நசீபாக்கி தந்து சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டுமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. أستغفر الله العظيم. أستغفر الله العظيم. أستغفر الله العظيم. اللهم إني أستغفرك من ذنوبي كلها. يا الله, நான் உன்னிடத்தில் என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவ்வலிஹா வ ஆஹிரிஹா லாஹிரிஹா வ பாத்தினிஹா. அந்த பாவங்களில் ஆரம்பமான பாவங்கள், இறுதியான பாவங்கள், வெளிரங்கமான பாவங்கள், உள்ரங்கமான பாவங்கள், சிர்ரிஹா
வஜஹ்ரிஹா ரகசியமாக செய்த பாவங்கள் பரகசியமாக செய்த பாவங்கள் லைலிஹா வனஹாரிஹா இரவில் செய்த பாவங்கள் பகலில் செய்த பாவங்கள் சகீரிஹா வகபீரிஹா அந்த பாவங்களில் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் கதீமிஹா வஜதீதிஹா புதிதாக செய்த பாவங்கள் பழைய பாவங்கள் வமின் ஜமீஇ மா கரிஹ்த நீ வெறுத்த எல்லா பாவங்கள் மிம்மா அஅலமு வமிம்மா லா அஅலமு நான் அறிந்து செய்த பாவங்கள் இன்னும் நான் அறியாமல் செய்த பாவங்கள் வமிம்மா அன்த அஅலமு பிஹி மின்னி என்னை விட நீ அறிந்து நான் செய்த பாவங்கள் கௌலன் வஃபிஅலன் வஹாத்திரன் வநாதிரன் வசாமிஅன் சொல்லால் உண்டான பாவங்கள் செயலால் உண்டான பாவங்கள் இன்னும் உள்ளத்திலே ஊசலாடிய பாவங்கள் கண் பார்வையால் செய்த பாவங்கள் செவியினால் கேட்ட பாவங்கள் அந்தன் வஹதஅன் வனிஸ்யானன் வஜஹ்லன் வேண்டுமென்று செய்த பாவங்கள் தவறாக செய்த பாவங்கள் மறதியாக செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் துபுது இலைக்க மின் ஜமீஇஹா யா அல்லாஹ் இந்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் தௌபா செய்து மீண்டு விட்டேன் வலா அஊது இலைஹா அபதா இனிமேல் ஒருபோதும் இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து இரக்கம் காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் وَتُبْ عَلَيْنَا وَتُبْ عَلَيْنَا وَتُبْ عَلَيْنَا يا ربنا واغفر لنا وارحمنا إنك أنت التواب الرحيم يا الله எங்களுடைய தௌபாவை ஏற்று எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக
நீயாகிறவன் தௌபாக்களை கபூல் செய்து பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله فضلا من الله ونعما ومغفرة ورحمة وعافية وسلاما ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار ونعوذ بك من النار ونعوذ بك من النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا اللهم احفظنا واحفظ من معنا واحفظ ما معنا واحفظ أولادنا واحفظ أزواجنا واحفظ أمهاتنا واحفظ إخواننا من الآفات والأمراض والمصيبات ومن فجاعة الموت ومن فتن العائنين والصاحرين برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் பாவம் என்று தெரிந்து தவறென்று தெரிந்தும் பாவம் செய்தோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ் இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ் எங்களை எல்லாம் படைத்து இதுகால வரை எங்களை வாழ வைத்தவன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய கண்கள் பாவம் செய்திருக்கிறது. யா அல்லாஹ் கைகள் பாவம் செய்திருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுடைய நாவுகள் பாவம் செய்திருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுடைய காதுகள் நிறைய பாவமான காரியங்களை கேட்டிருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுடைய கைகள் பாவம் செய்திருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுடைய கால்கள் பாவமான காரியத்தின் பக்கம் நடந்து சென்றிருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா உறுப்புகளும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. ரஹ்மானே அறிந்தும் பாவம் செய்தோம். யா அல்லாஹ் அறியாமலும் பாவம் செய்தோம். யா அல்லாஹ் வட்டி என்று தெரிந்தும் ஹராம் என்று தெரிந்தும் தவறென்று தெரிந்தும் ரஹ்மானே அதை செய்தோம். யா அல்லாஹ் எத்தனையோ உபதேசங்களை கேட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எத்தனையோ பயான்களை கேட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் இருந்தும் பாவத்தை ஷைத்தான் எங்களை தூண்டிவிட நாங்கள் செய்திருக்கிறோம். ரஹ்மானே நீ தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே கையேந்துகிறோம். யா அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே கையேந்துகிறோம். யா அல்லாஹ் இன்று நீ எங்களை மன்னிக்காவிட்டால் என்று நீ எங்களை மன்னிப்பாய். யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை நாடி கையேந்தி துஆ கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. ரஹ்மானே கபரிலே கேள்வி கணக்குகளுக்கு எங்களோட பாவங்களை வச்சிராதையா அல்லாஹ். மஹ்ஷருடைய கேள்வி கணக்குக்கு எங்களோட பாவங்களை வச்சிராதையா அல்லாஹ். துனியாவிலே எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். விசேஷமாக இந்த இரவுல எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு இபாதத்துகள் ஆசையத்தாயா அல்லாஹ். பாவத்தில் வெறுப்பத்தாயா அல்லாஹ். பாவத்தில் வெறுப்பத்தாயா அல்லாஹ். இனிமேலும் பாவங்கள் செஞ்சிராம பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய நபிமார்கள் உன்னுடைய நேசர்கள் உன்னுடைய சஹாபாக்களை ரஹ்மானே நீ எப்படி பாதுகாத்தாயோ யா அல்லாஹ் அதே போல எங்களை பாவத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். மோசமான காரியங்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுக்கு புனிதமான உன்னுடைய மன்னிப்பை நசீபாக்கித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்க உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவங்க அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறுகள் பிழைகள் செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சிரியா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கட பெற்றோர்கள்ல யாரெல்லாம்
யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, அவங்களோட கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ், நரகப்படுகொலியை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட பெற்றோர்கள் யா அல்லாஹ், அவங்க தற்போது கபறுகளில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ், அவங்களோட கபறுகளை நரகப்படுகொலியை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்கள்ல யாரெல்லாம் ஹயாத்தோட இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துறியா அல்லாஹ், நீண்ட ஆயுளை கொடுத்துறியா அல்லாஹ், ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோடு அவங்கள வாழவையா அல்லாஹ். எங்களுக்கு இருக்கக்கூடிய துஆ ஒன்றே ஒன்றுதான் யா அல்லாஹ், அது எங்களோட ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யா அல்லாஹ், அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துறியா அல்லாஹ். கெட்ட நோய்களை அவங்களுக்கு கொடுத்துறாதையா அல்லாஹ், மோசமான நோய்களை கொடுத்துறாதையா அல்லாஹ், ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட எங்களோட பெற்றோர்களை வாழ வையா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ் அவங்க அறியாமலோ அறிந்தோ தவறுகள் செஞ்சிருந்தா பிள்ளைகளாகிய நாங்கள் கையேந்துகிறோம் யா அல்லாஹ், அவங்க காட்டின நல்ல வழிகளில் நாங்கள் வாழ்ந்தோம் யா அல்லாஹ். குர்ஆனை சொல்லித்தந்தது அந்த பெற்றோர்கள் தான் யா அல்லாஹ், உன்னை வழிகாட்டியது எங்களோட பெற்றோர்கள் தான் யா அல்லாஹ், மார்க்கத்தை சொல்லித்தந்தது எங்களோட பெற்றோர்கள் தான் யா அல்லாஹ். அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவங்களோட பிள்ளைகளை பொறுத்துறியா அல்லாஹ். ரஹ்மானே பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீண்ட ஆயுளோட வாழ வையா அல்லாஹ், நீண்ட ஆயுளோட வாழ வையா அல்லாஹ், நீண்ட ஆயுளோட வாழ வையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தார்களில் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட மனைவி மக்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பிள்ளை குட்டிகளில் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட மனைவிமார்கள் எங்களுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டதாக சொன்னார்கள் யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களோட மனைவிமார் ஆக்கிறாதையா அல்லாஹ், எங்களோட பெண் பிள்ளைகள் ஆக்கிறாதையா அல்லாஹ், எங்களோட உம்மாவை எங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்களை ஆக்கிறாதையா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட மனைவிமார் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அவங்க எங்களுக்கு ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா நாங்கள் மன்னிக்கிறோம் யா அல்லாஹ், எங்களோட மனைவிமாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ் நம்மை காணும் போது யாரெல்லாம் துஆ செய்ய சொல்கிறார்களோ அத்தகைய எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா, எல்லாருடைய பிழைகளையும் பொறுத்தருள்வாயா. விசேஷமாக இந்த சபையில் இந்த நேரத்தில் யாரெல்லாம் கையேந்தி ஆமீன் சொல்றாங்களோ யா அல்லாஹ் அவங்க எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த சபையில் உள்ளவர்களுடைய நோய்களை லேசாக்கி வச்சிருயா அல்லாஹ். நிறைய பேர்கள் நிறைய மருந்துகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ், கேன்சர் போன்ற கொடுமையான வியாதிகளில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ், ரொம்ப நேரம் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவங்க எல்லாருக்கும் ஆஃபியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். இனிமேலும் கெட்ட மோசமான நோய்கள் வந்துடாம பாதுகாத்துறியா அல்லாஹ், ஆரோக்கியமாக வாழவையா அல்லாஹ். எங்களோட புள்ள குட்டிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், உறவினர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். மோசமான நோய்கள் ஏற்பட்டு இன்னைக்கு பள்ளி வாசல்களில் ஜும்மாவுக்கு பின்னால பணம் வசூலிப்பதற்கு நோய்க்காக வேண்டி நிற்கிறாங்க யா அல்லாஹ். அந்த நிலைமையை எங்களுக்கோ எங்களோட புள்ளை குட்டிகளுக்கோ குடும்பத்தார்களுக்கோ ஆக்கிடாம பாதுகாத்துறியா அல்லாஹ். நாங்க செய்யற பாவங்களினால அது மாதிரி நோய்களை தந்துராத யா அல்லாஹ், நாங்க செய்யற பாவங்களினால மோசமான நோய்களை தந்துராத யா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த சபையில் உள்ளவர்களுடைய கவலைகளை போக்கி வச்சிரியா அல்லாஹ். நிறைய பேர்கள் நிறைய தேவைகளோடு இருப்பாங்க யா அல்லாஹ், அந்த தேவைகளை அவங்க உண்டதான் சொல்லுவாங்க யா அல்லாஹ், யாரிடமும் சொல்லாமல் மனதிலே பதிக்கு கொண்டிருப்பாங்க யா அல்லாஹ். அவங்க எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லாஹ். சாப்பாட்டுக்கு கஷ்டமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க யா அல்லாஹ், ரிஸ்க்கு கஷ்டமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க யா அல்லாஹ், சொந்த வீடு இல்லாமல் இருப்பாங்க யா அல்லாஹ், தின்ன வழி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க யா அல்லாஹ். யாரிடமும் சொன்னால் அசிங்கம் வந்துவிடும் என்பதற்காக உன்னிடமே சொல்லி சொல்லி இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவனோட தேவைகளை நிறைவேற்றி வச்சிருயா அல்லாஹ். கடைசி வரை அந்த மனிதர்களை கௌரவமாகவே வாழவையா அல்லாஹ், அசிங்கப்படுத்திராதையா அல்லாஹ், கேவலப்படுத்திராதையா அல்லாஹ். ரஹ்மானே அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் திருமணமாக வசதியோட
வயசோட குமரிகளை வீட்டில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்க எல்லாருக்கும் நல்ல ஜோடிகளை கொடுத்துறியா அல்லாஹ். திருமண வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் திருமணமாகி பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சாலிஹான பிள்ளைகளை கொடுத்துறியா அல்லாஹ். நல்ல பிள்ளைகளை கொடுத்துறியா அல்லாஹ். கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை கொடுத்துறியா அல்லாஹ். குறவுள்ள பிள்ளைகளை கொடுத்துறாதையா அல்லாஹ். குறவுள்ள பிள்ளைகளை கொடுத்துறாதையா அல்லாஹ். கண் பார்வை எட்ட சப்பானிகளான பிள்ளைகளை கொடுத்துறாதையா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், ஆரோக்கியமான கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பெத்தெடுத்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களை விட நல்ல தக்குவா உள்ள பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். நீண்ட ஆயுளோடு எங்களோட பிள்ளைகளை வாழ வையா அல்லாஹ். இந்த காலங்கள் இருக்கக்கூடிய மோசமான நடத்தைகள் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்துடாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். கெட்ட நடத்தைகள் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்துடாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். போதைக்கு நிறைய பிள்ளைகள் அடிமைகள் ஆகிட்டாங்க யா அல்லாஹ். அந்த மாதிரி நிலைமைகள் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்துடாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், தக்குவா உள்ள நல்ல படித்த ஓதின பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கித்தாயா அல்லாஹ். நல்ல பிள்ளைகளாக ஆக்கித்தாயா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களோட எல்லாரோட ஹலாலான ஹாஜத்துகள் எல்லாத்தையும் நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். ரஹ்மானே, நம்ம அனைவருக்கும் நீண்ட ஆயுளோட நோய் இல்லாமல் அமல் செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உன்னை தொழுகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஐவேளை தொழுகையை விடாமல் தொழுகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யலையோ யா அல்லாஹ், அவங்க எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் உம்ராக்கள் செய்யவில்லையோ யா அல்லாஹ், அவங்க எல்லாருக்கும் உம்ராக்களுடைய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த சபையில் இப்போ யாரெல்லாம் கையேந்தி கொண்டிருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுக்காம அவங்களுக்கு நீ மௌத்தை கொடுத்துறாதே யா அல்லாஹ். அவங்களுக்கு அந்த புனிதமான பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். ஒவ்வொருவரும் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோம், நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம் என்று சொல்லும்போது அந்த ஏழைகளுடைய மனங்கள் துடிக்கிறது யா அல்லாஹ். அவங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை முடித்து நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரா செய்யக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். அந்த ஜியாராவுடைய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு நசீபாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். ரஹ்மானே, இந்த புனிதமான இடத்துல நாம் இந்த இடத்துல கையேந்தி கேட்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயா. யாரெல்லாம் இந்த இடத்துல வியாபாரிகளாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவங்களோட வியாபாரங்களில் பரக்கத்து செய்யா அல்லாஹ். தொழில் துறவுகளில் பரக்கத்து செய்யா அல்லாஹ். யாரெல்லாம் கடனோடு இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அந்த கடன்களை நிறைவேற்றுற பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். கடனோட மௌத்த தந்துராதையா அல்லாஹ். கடனோட மௌத்த தந்துராதையா அல்லாஹ். கடைசி வரை நாம யார் யாருக்கெல்லாம் கடன் எடுத்திருக்கிறோமோ யா அல்லாஹ், அது எங்களோட மனசுல ஞாபகத்துக்கு வந்து அந்த கடன்களை சரியாக நிறைவேற்றுற பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தாயா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், உலக முஸ்லீம்களை கௌரவப்படுத்திறியா அல்லாஹ். முஸ்லீம்களை நிம்மதியாக வாழவையா அல்லாஹ், கண்ணியமாக வாழவையா அல்லாஹ். எந்த நாட்டில் எந்த இடத்துல முஸ்லீம்கள் இருந்தாலும் அவர்களை கண்ணியமாக கௌரவமாக வாழவையா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு உன்னிடத்தில் ஹிதாயத் இருந்தால் அந்த ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அவர்களிடத்துல உன்னிடத்தில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் ரஹ்மானே, அவர்களை தண்டனைகளை கொடுத்து அழித்து விடுவாயா. முஸ்லீம்களை கண்ணியமாக வாழவையா அல்லாஹ். விசேஷமாக எங்களோட சகோதரர்களாகிய பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். இன்னமுமே ஜனாசாக்களோடு தான் திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். ஒரு வருடத்துக்கு மேலாக ஜனாசாக்கள் தான் அவர்களுடைய கண் முன்னால் திரிகிறது ரஹ்மானே. அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். இந்த பெருநாளையாவது அவங்களுக்கு நிம்மதியாக கொண்டாட வையா அல்லாஹ். பசியில தாகத்தில் குழந்தைகள் தவிக்கிறது யா அல்லாஹ். காசா மக்கள் ரஹ்மானே, குழந்தைகள் பாதைகள் அழுதழு திரிகிறது ரஹ்மானே. அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். சந்தோஷத்தை கொடுத்துறியா அல்லாஹ். நாம இந்த இடத்துல இருந்து அவர்களுக்காக வேண்டி கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க கேட்ட துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்தருள்வாயா. நமக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்கி தருள்வாயா. கெட்ட நோய்களை தந்துராதையா அல்லாஹ். அந்த ஆயுளில் எல்லாம் உனக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ்.
ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் மௌத்து என்று ஒன்று வரும் யா அல்லாஹ். இந்த மௌத்து என்று ஒன்று வரும் யா அல்லாஹ். அந்த நேரத்தில் கலிமாவை எங்களுக்கு வாஜிபாக்கிற யா அல்லாஹ். கலிமாவுடைய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். கெட்ட நிலைமைகளில் எங்களோட ரூஹுகளை பிடுங்கிறாத யா அல்லாஹ். சிரித்த முகத்தோட நாங்கள் ரூஹு பிரிகின்ற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுகத்தை பார்த்த வண்ணம் சிரித்த நிலைமையில் சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் எங்களோட ரூஹுகளுக்கு முடிவு சொல்லு யா அல்லாஹ். முகங்கள் உடம்புகள் அசிங்கமாகிராம பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களோட ஜனாசாக்களை பார்த்து அடுத்த மனிதர்கள் கேவலமாக பேசும் நிலைமைகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். அதுக்கு முன்னால உண்ட மன்னிப்பத்தாயா அல்லாஹ். சக்கராத்த லேசாக்கிரியா அல்லாஹ். கபரில் எங்களை வச்சதுக்கு அப்புறம் எங்களோட கபறுகளை ரஹ்மானே சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கிரியா அல்லாஹ். நரகப்படுகொலியை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். மஹ்ஷருடைய மைதானத்தில் நீ யாருக்கெல்லாம் நிழல் கொடுப்பாயோ யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை எங்களோட பெற்றோர்களை பிள்ளை குட்டிகளை விசேஷமாக இந்த சபையில் உள்ளவங்களை ஆக்கிறியா அல்லாஹ். புனிதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸத்தா யா அல்லாஹ். நரகத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நரகத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நரகத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இன்றைய நாள் எங்க எல்லாருக்கும் வாஜிபாக்கிறியா அல்லாஹ். எல்லாருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கிறியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கிறியா அல்லாஹ். இன்றைய நாளில் இந்த சபையில மலக்குகள் இருப்பாங்க யா அல்லாஹ். அவங்களோட துஆவை நீ ஏற்றுக்கொள்வையா அல்லாஹ். இந்த மலக்குகளுடைய பரக்கத்தினால எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸத்தா யா அல்லாஹ். சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். இன்றைய நாளில் யாருடைய தௌபாவை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயோ யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். நாம் கேட்ட துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்யா அல்லாஹ். ஸ்ரீதேவிகளாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். நல்லவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ஜாவியாவை யாரெல்லாம் அந்த காலத்தில் கட்டினாங்களோ யா அல்லாஹ், அவங்க எல்லாரும் தற்பொழுது கபறுகளில் இருப்பாங்க யா அல்லாஹ். இன்றைய அவங்க கட்டின ஜாவியாவில் நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். அவங்கள நீ சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ஜாவியாவில் எந்தெந்த ஹலீஃபாக்கள், ஹலீஃபத்துல் ஹுலஃபாக்கள், நிர்வாகிகள் எல்லாம் இருந்து மரணித்தார்களோ யா அல்லாஹ், அவங்க எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகப்படுகொலியை விட்டும் அவர்களுடைய கபறுகளை பாதுகாத்து அருள்வாயா. இவ்வளவு நேரமாக நாங்கள் கேட்ட தௌபாக்களை கபூல் செஞ்சுகோ யா அல்லாஹ். இப்பொழுது நாங்கள் எங்களோட தௌபாவை முடிக்க போறோம் யா அல்லாஹ். இவ்வளோ நேரம் கையேந்தினோம் யா அல்லாஹ். இந்த கைகளை வெறும் கைகளாக ஆக்கிராத யா அல்லாஹ். வெறும் கைகளாக ஆக்கிராத யா அல்லாஹ். வெறும் கைகளாக ஆக்கிராத யா அல்லாஹ். எங்கட தௌபாக்களை கபூல் செய்து இன்றைய நாளில் முன்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிச்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்கட எல்லா பாவங்களையும் மன்னித்து சுத்தமான மனிதர்களாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். நாங்க கேட்ட துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்தருள்வாயா. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام الحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون صلاة الوتر يا سادكم الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد البدر صل وسلم عليه الله عليك يا رسول الله. اللهم صل وسلم عليه. اللهم انك عفو تحب العفو عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. ونستغفر الله ونسأل الجنة ونعوذ بك من النار.
اللهم أعتقنا من النار وأدخلنا جنة يا رب العالمين. اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. لا إله إلا الله محمد رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும். தற்பொழுது வித்தருடைய தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சஃப்புகள் எழுப்பி நின்றுவோங்க. வித்தருடைய தொழுகையை உஸ்தாத் ஆசிஃப் மௌலவி அவர்கள் நடத்தி வைப்பாங்க.